ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரை முட்டை பொரியல். இந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியலுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கப்பு முருங்கைக்கீரையை உருவி நல்லா தண்ணியில் கழுவி தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். வெங்காயம் சின்ன சைஸ் வெங்காயம், பல்லாரியில் சின்ன சைஸ் வெங்காயத்தில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய் அடிச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக ஜீரகம் வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், இந்த வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். பூண்டு, பச்சை மிளகாய், இதில் இந்த வெங்காயத்தையும் சேர்த்துறேன். வெங்காயம் கண்ணாடி மாதிரி லைட்டாக வதங்கினாலே போதும். நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே சுருண்டுரும். நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க. எப்பவும் பொரியல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இதுக்கு தேவையான லைட்டாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். பூண்டு பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை சின்ன சின்னதாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடி கனமான பாத்திரம்னா டக்குன்னு வெந்து ரெடி ஆயிடும். கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு தொட்டுக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா காலியாகி வரும் டிஃபன் பாக்ஸ். கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீரை முருங்கைக்கீரை முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வேணுன்னா இதில் மிளகு போடுற சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். நான் இது ஏற்கனவே காரம் நிறையா இருக்குங்கிறதுனால சேர்க்கலை. கொஞ்சம் மிளகாயை குறைச்சிக்கிட்டு நீங்கள் மிளகு பொடி கூட அதில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய முட்டை பொரியல் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த முருங்கைக்கீரையினுடைய சத்துக்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மழை சீசனில் தகன்னு இருக்குங்க. நல்லா வளர்ந்து செழிப்பாக இருக்கும். இதில் நம்ம எல்லாம் அதில் உள்ள அழுக்கெல்லாம் மழை பெஞ்சதுனால போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஆஞ்சி மட்டும் வச்சுட்டா போதும். அந்த கீரையை மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும். டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்க முட்டை போடுறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.